தமிழ் திரையுலகில் காமெடியனாக அறிமுகமாகி இன்று ஒரு பிஸியான ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் தான் சூரி. காமெடி வேடங்களை நடிச்சு வந்த சூரிய தான் இயக்கிய விடுதலை திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக்கினார் வெற்றிமாறன். அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் சூரிக்கு நிறைய ஹீரோ வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. அதை ஏற்று இதுவரைக்கும் அவர் ஹீரோவாக நடித்த கருடன், கொட்டுக்காளி, மாமன் என அனைத்து படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால கோலிவுட்ல வெற்றி நாயகனா வளம் வந்துட்டு இருக்காரு சூரி. அவர் நடிப்பில் அடுத்ததாக மண்டாடி அப்படின்ற திரைப்படம் தயாராகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை மதிமாறன் புகழேந்தி இயக்கியிருக்காரு. இந்த படம் படகுரேசியை மையமாக கொண்டு உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்திற்காக மிகவும் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காராமா சூரி. இந்த படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு என இருமொழிகளையும் தயாரிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை அடுத்து சூரி நடிக்க போற படத்தை யார் இயக்க போறாங்க, யார் தயாரிக்க போறாங்க அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் சூரிக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் கூட கூட்டணி அமைக்க போறாராமா சூரி. சூரியோடைய நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய அந்த புதிய படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் தயாரிக்க இருக்காராமா. இந்த படத்தை மலையாளத்தில் அங்கமாலி டைரிஸ், ஜல்லிக்கட்டு மாதிரியான மாஸ்டர் பீஸ் படங்களை கொடுத்த இயக்குனரான லிஜோ ஜோஸ் பெலிசேரி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காராமா. அவர் இயக்கக்கூடிய முதல் தமிழ் படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜுடைய தயாரிப்பில் அந்த டைரக்டருடைய டைரக்ஷனில் சூரியன் நடிக்க இருக்கிற அந்த திரைப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாமல் அடுத்தடுத்து பெரிய பெரிய இயக்குநர்கள்கிட்டையும் சூரி வந்து கதை கேட்டிருக்காராமா. சீக்கிரமாகவே அவர் ஹீரோவாக நடிக்க இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஒரு 2-3 திரைப்படங்களுடைய அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.